எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் யூடியூப் கேட்கும், இந்த வீடியோ குழந்தைகளுக்கா இல்லை அடல்ட்ஸ்க்கா அப்படின்னு. அப்போல்லாம் நினச்சிப்பேன், என்னை பார்த்தா இந்த வீடியோவில் கலர் கலராக கவுன் போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கா, இல்லை இந்த வீடியோவை பார்க்குற மக்களை பார்த்தா பால்மனம் மாறாத குழந்தைகள் மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆக்சுவலாக ரெண்டுமே இல்லைல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் முடிவு பண்ணி சடனாக நைட்டு கிளம்பி ஊட்டி போக ஆரம்பித்தோம். போயிட்டு டீ சாப்பிட்டு திரும்பி வரலாம் அப்படின்றது தான் ஒரு நைட் போட்ட பிளான். ஸோ நைட்டு கிளம்பியாச்சு. போகும்போது இந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மாப்பிள்ள இந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு கார் வாங்கலான்ட்டு இருக்கேன், இது கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வித்துற வேண்டியது தானே, இதில் என்ன பிரச்சனை, புது கார் வாங்கிடலாம், இரண்டுலாம் வருது, ஆஃபர்லாம் போடுவாங்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ அவரே திரும்பி சொல்கிறாரு என்னென்னா, இல்லை மாப்பிள்ள நான் இப்போ தான் வந்து ஒரு வீடு வாங்கினேன், தோட்டம்லாம் வாங்கினேன், மறுபடியும் கார் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் போனால் கார் வாங்குகிற காசுக்கு ஸ்டாக்ஸை வாங்கி போடுங்க, இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழித்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும், 30 வருஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் போடுற ஒரு 25 லட்ச ரூபா காருக்கு போடுறீங்க அப்படின்னா இன்னொரு 30 வருஷம் கழித்து அது வந்து 1 கோடி ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் யோசனையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சரி நீ கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இன்னும் 25 வருஷம் கழித்து உனக்கு 65 வயசு ஆயிரும், ஸோ 65-70 வயசு ஆயிரும். சரி அந்த டைமில் நீ போயிட்டு அந்த காசை எடுத்து கார் வாங்க முடியுமா, இல்லை நினச்ச நேரத்துக்கு நேராக ஊட்டி வந்து நீ டீ சாப்பிட்டு போயிட்டுருக்க பற்றி அந்த மாதிரி நடக்க முடியுமா? அப்போ வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஆசைப்பட்டினா வாங்கிடு, எல்லாம் சொத்து சேர்க்கணும் சேர்த்திட்டே இருக்காத, ஆல்ரெடி நீ வாங்கி வச்சுட்டல, சொத்தெல்லாம் இருக்கு, உனக்கு இருக்கிற காசை வச்சு அனுபவிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொன்னேன். சொத்துங்கிறது வந்து வாங்கி போட்டு சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, அனுபவித்து தீர்றதும் சொத்துன்னு நம்புகிறேன் நான். பிகாஸ் கடைசியில் போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், சொத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, நம்ம கிட்டிருக்கிற மெமரிகள் இருக்கிற அந்த ஃப்ரேம்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதான் லைஃப்பில். ஆஸ்க் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டாக்டர் வந்து எனக்கு டைரெக்டாக கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் ப்ராக்டிஸிங் எ டாக்டர், எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போது எம்எஸ் படிச்சுட்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கேட்டது என்னென்னா, எஸ்டி நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன், ஆல்ரெடி 1 or 2 இயர்ஸ் இருக்கேன், பட் இப்போ எனக்கு டைம் நிறைய இருக்குது, ஸோ இப்போ வந்து நான் இதை கண்டினியூவாக பண்ணலாமா, இல்லை பிகாஸ் இங்கே பார்த்தா ஃபுல்லாக மேல் டாமினண்ட்டாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியே, ஸோ ஒரு ஃபீமேலாக நான் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின். அதுதான் வந்து நான் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவே சொன்னேன். எல்லாமே மேலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபீமேலாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு எட்ஜு தானே. ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி மென்ஸ் வில் டேக் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரே மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க, பட் ஃபீமேல் வில் டேக் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச், ரைட்? ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு எட்ஜு தான். இதுக்கு ஒரு கோட்டே இருக்குது, த பெஸ்ட் திங் அபவுட் த பீயிங் எ உமன் இஸ் இட்ஸ் அ மென்ஸ் வேர்ல்டு. ஸோ டைம் இருந்துச்சு, உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், யூ ஹேவ் அ பெட்டர் எட்ஜ். நீங்கள் பிறக்கும் போதே ஒரு எட்ஜோடு தான் பிறந்திருக்கீங்க, அடித்து கிளப்புங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செட்டப்ஸ் வேணும், 10-15 ட்ரேட் செட்டப் வேணுமா, 20 ட்ரேட் செட்டப் வேணுமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நிறைய மெசேஜஸில் வந்து நான் அதை பார்க்குறேன். ஆல்சோ நீங்கள் எஸ்டிஎம்பி ஆர் எல்டிஎஸ் பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 4-5 செட்டப் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ இன்னொரு டவுட் பெருசாக என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொரு 5 வருஷம் இன்னும் ஃபர்தராக போகும்பொழுது சப்போஸ் புதுசாக ஏதாவது செட்டப் நான் வந்து ட்ரேட் பண்ணால் அதெல்லாம் வந்து எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணும் பொழுது ஒரு 15-20 செட்டப்ஸ் வந்து வச்சுருந்தேன், பேரெல்லாம் கிடையாது. நான் என்ன நம்பிக்கையில் வச்சுருந்தேன் அப்படின்னா, நிறைய செட்டப்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய செட்டப்ஸ் வச்சுருந்தேன். பட் அதுவே வந்து ஒரு பிரச்சனையாகுது. என்ன ஆகுது அப்படின்னா, 4 கேண்டில் போச்சு அப்படின்னா ஏதோ ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகும், ஒரு செட்டப் வந்து பை சொல்லும், இன்னொரு செட்டப் வந்து செல் சொல்லும். ஸோ அதனால் நம்ம ட்ரேட் செட்டப்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்குது. அதனால் நிறைய செட்டப்ஸ் வேணும் அப்படின்றத விட்டுட்டு குறைச்சி ஒரு 4-5 செட்டப்ஸ்குள்ளே இப்போ நிறுத்திட்டேன். மேபி இன்னொரு ஃப்யூச்சரில் ஒரு 2-3 வருஷம் ஒரு 4-5 வருஷம் கழித்து என்கிட்ட வந்து எஸ்டி இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ ட்ரேட் செட்டப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறத விட குறைவாக தான் வச்சுருப்பேனே வெளியே, இருக்கிறதுலேருந்து மிக நிச்சயமாக அதிகம் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு சிம்பிளிஃபை மை ட்ரேடிங் சிஸ்டம், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மை மோர் காம்ப்ளெக்ஸ். பிகாஸ் ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸாக இருந்தது தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். சின்ஸ் நானும் வந்து மார்க்கெட்டில் ஐம் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ எவ்ரி டே ஐம் யூஸ் டு கெட் எ நியூ நாலேஜ். ஸோ அதனால் when the time progress, I'll reduce my trade setups.
ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எந்த புக்கை படிக்கலாம், ஏதாவது ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டது 2024 தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல படம் என்னங்கன்னு கேட்டேன். ஸோ அவர் ஒரு படம் சொன்னார், நான் ஒரு படம் சொன்னேன். இந்த படம் தான் பெஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த படம் நல்லாவே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னாரு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்ற ஃபிலிம்லேயே வந்து நான் என்னோடய கருத்துக்கும் அவர் கருத்துக்கும் டைரெக்டாக ஆப்போசிட் இருக்குது. ஸோ எப்படி நான் வந்து அவருக்கு பெஸ்ட் புக்கை ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? இதுதான் பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு அது வந்து ஒர்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அது சுத்தமாக புரியாமல் இருக்கலாம். அது ஒரு கார்பேஜ்னு கூட ஒரு ஃபீல் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன படத்துக்கே வந்து அப்படி நினைக்கிறார்ல. என்டர்டெயின்மெண்ட், த ஃபிலிம் இஸ் கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட். பட் இந்த புக்கு அவரோட கெரியராக இருக்கலாம், அவர் வந்து படித்து அடுத்த லைஃப்பில் இன்னொரு கட்ட நகர்வுக்கு படிக்கிறதா இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக யாருனாலையும் யாருக்கும் வந்து இதுதான் பெஸ்ட்டு புக் அப்படின்லாம் ரெஃபர் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணுறதும் இல்லை. கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிங்க, உங்களுக்கு தோன்றுறது, உங்களுக்கு தெரியுறது, நீங்கள் இன்டர்நெட்டில் வர்றது எல்லாத்தையும் படிங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் புக்கு, இதுதான் நமக்கு ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு. மேபி நீ ஒரு புக் எழுதிட்டு இருந்தியே, என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எழுதிட்டே இருக்கேன், ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இன்னொரு 2 சாப்டர் இருக்குது. 2024 எண்டுக்குள்ளே மிக நிச்சயமாக முடிச்சிருவேன். 2025 இந்த புக்கும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிரும். இதுதான் பெஸ்ட் புக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதையும் நான் சொல்ல மாட்டேன். மேபி ஒரு சிலருக்கு வந்து இது நல்ல புக்காக இருக்கலாம், ஒரு சிலருக்கு குப்பையாக கூட இருக்கலாம். ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் மைண்ட். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் இதுதான் கரெக்டு, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஐ டோன்ட் சஜஸ்ட் எனி பெஸ்ட் புக்ஸ். நிறைய புக்கு படிங்க, ஏதாவது ஒரு பெஸ்ட் புக் உங்களுக்கே மாட்டோம். யூடியூப்பில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஃபிலாசபிக்கும் ட்ரேடிங்கும் என்னையா சம்மந்தம், ரெண்டையும் சேர்த்து படிச்சுட்ருக்கியே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபிலாசபிக்கும் ட்ரேடிங்க்கும் டைரெக்டாக கனெக்ஷனே கிடையாது. நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் இருக்குது. இதுக்கு பேர் வந்து டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா 2 வேறு விஷயத்த ஒரு பொது விதியின்படி நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்றதா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் வேணும், சுரேஷ் ஒரு மனுஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதை ரெண்டும் தனித்தனியாக பார்த்தா ரெண்டுமே உண்மை தான் இல்லையா? ஸோ சுரேஷ் இஸ் மனுஷன் உயிர் வாழ ஆக்சிஜன் வேணும். ஸோ அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சுரேஷ் உயிர் வாழ ஆக்சிஜன் வேணும், இது மறக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிலாசபி எல்லாம் அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சா என்ன, நிஃப்டி இருந்துச்சா என்ன, ஒரு கமோடிட்டி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களா என்ன, இல்லை. பட் அதோட விதிகள்லாம் வந்து எப்பயுமே பொருந்தும், லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்கும் பொருந்தும். நான் வந்து எக்ஸாக்டாக ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரே விஷயத்தோட மட்டும் ஃபிலாசபியை கனெக்ட் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக லைஃபோடு தான் வந்து ஃபிலாசபியை கனெக்ட் பண்ணி நான் பார்க்குறேன். ஏன்னா லைஃப் வேறு, ட்ரேடிங் வேறு இல்லை, கரெக்ட்? ஸோ நீங்கள் வந்து சாயங்காலம் 4 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் ஒரு மனுஷனாகவும், மார்க்கெட் ஆரம்பித்த 9 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிற 3:30 வரைக்கும் இன்னொரு மனுஷனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி டக்குன்னு இங்கேருந்து நீங்கள் மாற முடியுமா? அப்படிலாம் முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மனுஷனாக எப்படி இருக்கீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து உங்களோட ட்ரேடிங்லேயும் வந்து வெளிவரும். அப்போ வந்து கரெக்டாக அந்த 6 மணி நேரம் மார்க்கெட் நடக்கிற 7 மணி நேரத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வேற ஒரு மனுஷனாக வந்து மாறுறதுக்காக முயற்சி பண்ணவே கூடாது. ட்ரேடிங் சைக்காலஜி, ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆஸ் அ மனுஷனாக, ஒரு ட்ரேடராக உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. ஸோ அந்த மைண்ட் செட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா அதுவே தான் வந்து உங்களோட ட்ரேடிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபிலாசபியும் அப்படி தான் நான் பார்க்குறேன். லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் திங்க் பண்ணுறீங்க, எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க, எப்படி முடிவெடுக்கிறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சேர்த்து இதோட கலெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் கொடுக்கறது, நீங்கள் அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ டோன்ட் கன்சிடர் ஃபிலாசபி இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு ட்ரேடிங். அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணல. உங்களோட வாழ்வியலை மாற்றினா, உங்களோட வாழும் முறையை மாற்றினா, ஆர் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையை அது ட்ரேடிங்லேயும் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதான் என்னோட நம்பிக்கை. ஒரு நாள் நைட்டு தூங்க போகும்போது 4-5 மெசேஜ், எஸ்டி எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்குது,
என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்பாட்டிஃபைல ஏதாவது ஒரு எபிசோட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லவ் ஃபெயிலியருக்கு போடுற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் தெரில. பெட்டர் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்ம நாளைக்கு காலையில் கால் பண்ணுங்க, நம்ம பேசலான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் அவர் கால் பண்ணார். அவரோட ஸ்டோரி என்னென்னா, மதுரை பையன். ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் குஜராத். ஏதோ ஐஐடி ப்ராஜெக்ட்டுக்காக குஜராத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா, காந்தி பிறந்த ஊருக்கு பக்கத்தில் ஏதோ ஊர் சொன்னார், பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த ஊர்கிட்ட தான் வந்து அவர் இப்போது ஜாபில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஹி இஸ் ஆர் வெரி குட் லவ் ஸ்டோரி. சின்ன வயசுலேருந்து 26 வயசு அந்த பையனுக்கு. ஸோ அவருக்கு வந்து ஊரில் ஒரு லவ் இருந்திருக்கு. சொந்த ஊர் பொண்ணு தான். ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் அவங்க 2 பேரும் பேபி பக்கத்து வீடு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில வருஷங்களாக, ஒரு 6-7 வருஷங்களாக லவ் போயிட்டு தான் இருந்திருக்கு. இவர் வந்து நிறைய நாள் ஊரில் இல்லாமல் சென்னையிலையும் இல்லை வெளியூரில் இருந்ததுனால அந்த பொண்ணு வந்து இவரோட பிரேக்கப் பண்ணிவிட்டு வேற ஒரு பையனோட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ எங்கள் 2 பேத்துக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு என்னை வேணான்னு சொல்லிட்டா. நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேங்க. நான் வந்து இப்போது நிறையா தண்ணி அடிக்கிறேன். எனக்கு இந்த பழக்கமே இல்லை. நான் டீ கூட குடிக்க மாட்டேன், இப்போ தண்ணி அடிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. இந்த லட்சணத்தில் நான் வந்து ட்ரேடிங் வேறு பண்ணுறேன். 50,000 போட்டு நான் ட்ரேட் பண்ணேன். என்னால் சரியாக ஃபோக்கஸ் கூட பண்ண முடியல. நிறைய லாஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த 50,000லேயும் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியே வரணும், ஏதாவது சொல்லுங்கள் எஸ்டி அப்படின்னாப்புல. லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னையா சொல்கிறதுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் பேசும்போது தான் இதெல்லாம் தெரியுது. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டது வந்து, உனக்கு வந்து இருக்கிறது ஒரு 3 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அது ஒரு வழி. அது 2 பேர்த்துக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும், ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். பட் அது நடக்கலை. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நடக்கவும் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. இன்னொரு ஆப்ஷன் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேபி நீ வந்து வேலைக்கு போய் உள்ளூரில் இல்லை, அந்த பொண்ணு கூட இல்லை, நீ ரொம்ப வெளியே சுற்றிட்டு இருக்கிற அப்படின்ற இப்போ சொன்ன அதே காரணத்துக்காக அந்த பொண்ணு அப்போ உன்னை விட்டுட்டு வெளியே போயிருக்கலாம். இல்லை இப்போ நடந்த விஷயம், இந்த பொண்ணு இப்பயே வந்து நீ வந்து எனக்கு செட் ஆகலை, நான் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. இந்த 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நடக்காது வாய்ப்பே இல்லை. மூணாவது சொன்ன ஆப்ஷன், உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிருந்தா நீ என்ன இருப்பேன்னு கேட்டேன். எஸ்டி அது ரொம்ப கொடுமை, நான் கண்டிப்பாக சூசைடே பண்ணியிருப்பேன் அப்படின்னாப்புல. ஸோ உனக்கு வந்து ரொம்ப நல்லதும் நடக்கலை, ரொம்ப கெட்டதும் நடக்கலை, உனக்கு நார்மலாக தான் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயமே இல்லைல்ல. அதனால் இதை விட்டுட்டு அடுத்த லைஃப் பாரியா. கண்டிப்பாக அடுத்த லைஃப்பும் இருக்கும் தானே. காதல் என்ன ஒரு டைம் வரும், காதல் கொட்டி கிடக்கு. ஸோ அப்படியே போனால் கிள்ளிட்டு வர்றது அள்ளிட்டு வர்றதும் அவங்கவுங்களோட மனசை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வெளியே போ, உலகம் ரொம்ப பெருசு, எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். உனக்குன்னு அமைஞ்சது அப்படின்னா இன்னொரு காதல் உன்னை தேடி வரும். இதெல்லாம் விட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரேடிங்கில் அப்படின்னு தான் சொன்னேன். அதே சமயத்தில் அந்த பொண்ணையும் வந்து நீ அப்யூஸ் பண்ணிட்டுருக்காத, மறுபடியும் அந்த பொண்ணை போய் டார்ச்சர்லாம் பண்ணிகிட்ருக்காத. அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பண்ணது கரெக்டாக கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பீப்புள்ஸ் மைண்ட் செட், ரைட்? ஸோ அந்தந்த நேரத்துக்கான முடிவுகள் தான். ஸோ இதில் யாரையும் குறையும் சொல்கிறதுக்கு இல்லை, யாரையும் நிறைய சொல்கிறதுக்கும் இல்லை. ஸோ ஹவ் யூ ஆர் அப்ரோச்சிங், ஹவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த லைஃப், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னங்காட்டி இஸ் இட் ஓகே எஸ்டின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாப்ல. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ காட் அ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிம். எனக்கு ரொம்ப ஏதோ ஒன்று தெளிஞ்ச மாதிரி இருக்கு. எஸ்டி நான் உடனடியாக நாளைக்கே நான் மாறிடுவேன்னு தெரியாது, பட் கண்டிப்பாக இந்த நாள்லேருந்து நான் சேஞ்ச் ஆகிறதுக்கான வழியை நான் நோக்கி போகிறேன் அப்படின்னு சொன்னார். சந்தோஷமாக தான் இருந்துச்சு. போனார்னா சந்தோஷம் எல்லாத்துக்கும். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா சம்மந்தம் இல்லாமல் ஒரு டிவி ரிமோட் எடுத்து சேனல் மாற்றின மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களே. ஆக்சுவலி இப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சது தானே. பட் இப்போ இந்த வீடியோவை ஒரு சின்ன குழந்தைக்கு போட்டால், ஒரு கிட்டுக்கு போட்டால் இது புரியுமா? புரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அடல்ட் பார்த்தா மட்டும்தானே புரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அடல்ட் தானே. அப்போ இந்த வீடியோ வந்து அடல்ட்டுக்காக தானே போடுறேன். இதை இந்த யூடியூப் நம்பவே மாட்டேங்குது. அதனால தான் மறுபடியும் மீண்டும் இந்த யூடியூபுக்கு உறக்கச் சொல்கிறேன். திஸ் வீடியோ இஸ் மென்ட் ஃபார் அடல்ட், நாட் ஃபார் கிட்ஸ்.